அனைவருக்கும் நன்றி. அவங்க முன்னுரை சொல்லும்போது வேற யாருக்கும் சொல்கிற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா என்ன கூப்பிட்ற மாதிரி இல்லை, எனக்கு நான் திரைக்கதை இல்லாமல் நன்றி நன்றி. இந்த விழா வந்து மிக மிக ஒரு முக்கியமான விழா இது. ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு இன்னும் 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, அப்பன் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும், குரு பேரை கெடுக்காத சிஷியும் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்னைக்கு ஏதாவது வந்து அவங்க டாப்பில் இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் வந்து மகேந்திரன் அசிஸ்டண்ட்டு, நான் பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டு. ஆனால் பல இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஏன்னா யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு, அள்ளி தந்த வானம் எழுதணும், அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளி ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு, அது மாதிரி எனக்கு வந்து யார்கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட்டு ரைட்டு, இவங்க இருந்தால் தான் அந்த. அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களில் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கண்ணனோட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை. என் மகன் எடுக்கா சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யார்கண்ணனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யார்கண்ணன். அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு, ஆனால் உறவு முதல் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன். ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். தமிழ் சினிமா அவங்கள சரியாக பயன்படுத்திக்கல. நான் கூட வந்து 2-3 தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன். ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னென்னா இங்கே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது வந்து அவங்க ஒருத்தர் சாதிச்சவங்களை பார்த்து ஒன்று பொறாமையாக இருக்கும், பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று பொறாமையாக இருக்கும், இல்லை சீப்பாக இருக்கும். அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக எடை போட மாட்டாங்க. அது தமிழ் சினிமாவும் அப்படி தான். அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி தமிழ் சினிமா கண்டவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமை இது வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். தமிழ் திரையரங்குகள் எடுத்த எவங்ககிட்டே நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டாங்க. அது இன்றைக்கி ஓடிடி ஆகி அது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவியில் இன்றைக்கி ஜிடிவியே வந்திருக்காது. ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் திரை 49%, தமிழ் இவங்க ஜிடிவி 51%. நாங்கள் ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட. ஆனால் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, எங்களோட வேல்யூவும் தெரியல,
எதிர்காலத்தோட வேல்யூம் தெரியல. இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்குது. அந்த வகையில் வந்து குட்டிப்பத்தினி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாம்மா நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான, வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும். அந்த வகையில் கஷ்டப்படாமல் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக்கு அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில். அந்த வகையில் குட்டிப்பத்தினிக்கு நன்றி. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா. அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குனர், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன். அதாவது சார், நான் வந்து எனக்கு இப்போ 60 வயசு ஆகிடுச்சு. இந்த 60 வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று தான். மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை. ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிற்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் நேற்று இருந்தேன். என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்தவருக்கு வேறு யாருமே இருக்க முடியாது. வேறு யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது, எந்த நிர்வாகி இருக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது, இதுவரைக்கும் இருந்த நிர்வாகி இருக்க முடியாது. அவ்வளோ மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு வாளாக இருக்கேன். இந்த தமிழ் சினிமா எப்போல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம். நாங்கள் அவங்களுக்கு எந்த யூகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடை அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம். பல மணி நேரம் காத்திருந்திருக்கோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும். அதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக நான் ஒத்துழைக்கிறேன். நீங்கள் அவங்க மேடையில் எல்லா தயாரிப்பாளரும் கூப்பிடுங்க, நான் வரேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன். இது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்களோட பிரச்சனையை அது நீங்கள் பார்த்துக்கணும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் 2 இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது, இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. பெப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. அதை நிறுத்துகிறோம், இதை நிறுத்துகிறோன்னு. அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது, அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து போராடி பல விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை. என்ன ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கார் பேரரசு, நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் அங்கே அவங்களோட சண்டை போட்டுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க போகிறார், எத்தனை நாள் அவர் எடுக்க போகிறார், எங்கே எடுக்க போகிறார், அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும், என்ன கலைப்பொருட்கள் வேணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும். அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்டில் நான் கைட்டு போட்டு கொடுத்துருக்கோம் சார். இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா? இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால் பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்கள் போராடினாலும் பண்ண முடியாது. இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பரோட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட இன்றைக்கி அவங்களாம் நம்ம எதிரி. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எங்களோட சம்பளம் சார், உங்கள் மேடையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, பெரிய படம்னா எங்கள் சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்கள் சம்பளம். அதாவது நான் சொல்கிறது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்கவங்க நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்கள் சம்பளம் 3 கோடி தான். ஆனால் சின்ன படங்களை வரும்போது வந்து 20%லேருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில் பட்டாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனால் பெரிய படங்களுக்கு 3% தான். இப்போ நாங்கள் இப்போ இந்த 10% 20%க்கு நான் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா? இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பட்ஜெட் 3 கோடினா எங்கள் சம்பளம் வந்து அதிகபட்சம் 50 லட்சம் ரூபா. இப்போ வெறும் 50 லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்
பணமே இல்லாமல் வந்து தேட்டரில் கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங் இல்லை, வந்தால் ஷேரிங்கு, பணமே இல்லாமல் எல்லாரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது சக்தி வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? என்னோடங்கிறது பெப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை. எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்போவும் நான் பண்ணுறேன். எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் கவுன்சிலர் மெம்பர், சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார். சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்ததுனால நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் சேம்பரில் மெம்பர் இல்லை. நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் இல்லை, ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான். ஏன்னா இது வந்து என் மேலே குற்றச்சாட்டு. அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. அங்கே அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது, மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட என் மேலே ஒரு கோபம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது பாவம், இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் இங்கே வந்து உட்காருங்க. இல்லை நான் பேசுகிறது தவறாக இருந்தால் மேடத்தை கூட சொல்கிறேன், உங்கள் ஈசியில் கூப்பிடுங்க, இல்லை ஜென்ரல் போர்டில் கூப்பிடுங்க. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது. என்னன்னா பெப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல. 300 ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது 300 ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது. அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் வந்து ஒத்துழைப்பு பண்ணும்போது அது ஒரு தடவை என்ன பண்ணலாம், தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களுக்கு தகராறு வருது, எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது வேணால் நான் எப்போ கூப்பிட்டாலும் தானு சார் சொன்னார் மேடையில். நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன வருத்தம் என்னன்னா, மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துகிறாங்க, நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் வந்து 6 மாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார். சரி என்ன திட்டாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அது திட்டதை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளைக்கு நான் பேச நம்மளோட மௌனம் அவங்களோட குற்றச்சாட்டு வந்து நான் சம்மதம் தெரிவித்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் வந்து நேற்று வந்து என்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு. இது வரைக்கும் வந்து மிக கேவலமாக ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்லேருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சித்து அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க. அதனால் அதையெல்லாம் கூட நான் இது பண்ணல. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம். எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் அவன் வந்து ஒரு தொழிலாளராக மாறணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி வந்து பண்ணி அது என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னோடய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு சீர்கேட நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார், நான் பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி படம் இருக்கலாம், ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே வந்து உயர்ந்தவனில்லை. என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது, அவ்வளோ நியாயமானது என்னோடய சுய ஒழுக்கம். அதனால் என் சுய ஒழுக்கத்திலையோ என்னுடைய கேரக்டரையோ அசாசினேட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு. என் பதவி, என் உயிர், என் சினிமா, என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு. என்னுடைய சுய ஒழுக்கத்து மேலேயும் என்னுடைய நன்னடத்தை மேலும் யாராவது வந்து கல்லெறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடிப்பேன். இதுதான். ஏன்னா இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதல்ல அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் இன்னும் ஞாபகம் இருக்குது. கல்லெறிந்தார்கள், வீடு கட்டினோம், தீ வைத்தார்கள், விளக்கேற்றோம், வெளிச்சம் வந்தது. அதுதான் எங்களோட இது வரைக்கும் நாங்கள் கவுன்சிலுக்கு அகைன்ஸ்டாக பண்ணதே இல்லை சார், இனிமேலும் பண்ண மாட்டோம். அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தா நாங்கள் ஒரு சக்தி, நாங்கள் ஒரு வால். இந்த வாழை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போகிறாங்களா இல்லை அவங்களே வெட்டிக்க போகிறாங்களா அவங்க தான் முடிவு பண்ணிடணும். நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்லணும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருப்பதே எனக்கு பெருமையாக இருக்குது. தமிழ் திரையுலகில் பொன்னுலாவை கண்டிருக்கும் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. செல்வன் சாரை பற்றி ஃபஸ்ட்டு குறிப்பிடணும். இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை இருக்குது திரையுலகம், ஒரு டென்ஷன்லாம் இருக்குது. அவர் பிரதிபலிப்பு தான் இப்போ தான் சார் பேசினார். நான் மதியம் செல்வன் சார்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஞாபகப்படுத்துறதுக்காக, சார் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கே வரீங்களானாரு. எந்த நிகழ்ச்சினாரு? எந்த நிகழ்ச்சிங்கிறாரு சார், பிரசாத் லேப்பில் அப்படின்னேன். அப்போ ஞாபகம் இல்லை சார். மகேந்திர சார் இது யார் கண்டாரு? ஆமாம் வந்துடுனாரு. அப்புறம் எனக்கு என்ன வந்துட்டார். எனக்கு அப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, இவர் விட்டா, ஏன்னா ஒரு கும்பல் போவோம், அதுக்கு இன்னொரு கும்பல் போவோம், இன்னொரு கூட்டம் போவோம்,
ஒரு பரபரப்பாக இருப்பார். எப்படி ஒரு மறந்துடுவார் அப்படின்ட்டு, சார் நானே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரேன் சார்ன்ட்டேன். ஒரு நேரம் வீட்டுக்கு போய் நானே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ஏன்னா அவருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு இன்றைக்கி. இந்த மேடை சர்வன் சாருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா 3 நாளாக நல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல் மாதிரி சூடாக இருந்துட்டு இப்போ இறக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் போனதும் நாளைக்கு சூட ஆரம்பித்தா வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் டான்ஸர் சொன்னதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் தொழிலாளருக்கும் மாணவர், அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி நேசிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியும். நல்லது நடக்கும் சார். டான்ஸ் சார் நல்லது நடக்கும். ஏன்னா நல்ல உள்ளம் தெரியும் சார், இது நல்லது நடக்கும். அப்புறம் என்னோடய மச்சான் இசையமைப்பாளர் சங்கரினேஷ், நன்றி. அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. நான் பாட்டுக்கடா இவ்வளோ டக்கும் இவ்வளோ மாற்றம் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போலாம் சட்டை டைட்டாக போடுவார், கொஞ்சம் லூஸாக இருக்கு. அவர் ரிலாக்ஸாக இருப்பார். சமீபத்தில் சங்கரினேஷ் ஐயாவோட மியூசிக் என்னை கூப்பிட்டு, நீ இது வரைக்கும் என் இசையில் பாட்டு எழுதுனதில்ல, ஒரு பாட்டு எழுதினார். சரி ஒரு டியூன்லாம் போட்டு காட்டினார். அப்புறம் பாட்டு எழுதி போயிட்டேன். முத்துங்க ஐயா மன்னிக்கணும், உங்கள் முன்னாடி நான்லாம் பாட்டு சொன்னது இதாக இருக்கு. போயிட்டு அப்புறம் மறுநாள் போனோம். சாங் எழுதியாச்சுன்னாரு. எழுதியாச்சு அப்படின்னேன். சாங் நம்ம வந்து சாங் எழுதி பேர் கொடுக்க வேண்டியதானே, நமக்கு கொஞ்சம் ஆர்வக்கோளம் ஜாஸ்தியாக இருக்கும். பாடியே காட்டினேன் அந்த டியூனுக்கு. அப்படியே பாட்டு இருந்தார். எழுதுகிறேன் உன் வேலை, ஆமாம் பாடுறது ஏன் வேலை அப்படின்னாரு. ஆகா தெரியாதனம் பாடிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்ப பாடினார். எனக்கு என்னடா பயமாக இருந்துச்சு. பாட்டு திரும்பி பாடினார். திரும்ப பாடினேன். இந்த பாட்டு நீ தான் பாடுறேன்ட்டார். பாட வச்சார். அந்த பாட்டை எழுதி நானே பாடியிருக்கேன். இந்த மாதிரி விஷ பிரச்சனை அதிகமாக பண்ணுவார் அவர். இப்போ உள்ள மோகன் சார் ஒரு என்னன்னா, நான் இயக்குனராக என்னுடைய முதல் ஹீரோ விஜய் சார். உதவி இயக்குனராக ஒர்க் என்னுடைய முதல் ஹீரோ மோகன் சார். சகாதேவன் மகாதேவன் அதில் தான் நான் வந்து முதல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அவர் உள்ள ஸ்பாட்டில் வந்து நம்ம வேலையை பார்த்த விட இவர் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து நான் ரஜினி ரசிகர். அவருமே மேக்ஸிமம் 5-6 விட 7 விட மேக்ஸிமம் பார்த்துருப்பேன். ஆனால் பயணங்கள் முடிவில் 11 விட பார்த்தேன். கிளிஞ்சல்கள் எல்லாம் மறுபடியும் போய் பார்த்துருது. அப்படியே திரையில் பார்த்த முகம் உதவிக்கு தானே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஆமாம், அப்படி இவரை பார்த்து வச்சுட்டே இருப்பேன். அப்படின்னு டேரக்டர் திட்டலாம் வாங்கியிருக்கேன் தொழில் கோட்டை விட்டு. இன்றைக்கி இந்த மேடையில் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே. வக்கீல் மேடம் எல்லாம் நீங்கள் போட்டு தாக்கிட்டிய. ஆனால் என்னென்னா, சினிமா துறையில் நாங்களே சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயத்தை அது நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் சுயநலமாக இருக்கும். ஆனால் உங்களை மாதிரி விஷயங்களுக்கு சொல்லும்போது அது எங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை. மதுக்கூர் கண்ணனாக இருந்தவரை யார் கண்ணனா மாற்றினா தானு சார். ஏன்னா நம்ம தான் டைட்டில் ஊர் பேராக வைப்போம், அவர் பேரில் ஊர் வச்சுருந்தார். நல்ல வேலை மாற்றியாச்சு. இல்லாட்டா அவருக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும் யார். இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் பார்த்தா குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்துச்சு. இப்போ மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், மனோபலாக இருக்கட்டும், இவங்களாம் என்னுடைய குருநாதர்னு சொல்லுவாங்க. பாரதிராஜா சார். அதுமாதிரி செல்வன் சார்லாம் மணிவண்ணன் குருநாதர்னு பாருங்க. பார்த்திபன் வந்து பாக்கியராஜ குருநாதர் இருப்பார். எங்கே ஒரு புடிச்சிட்டு போய் ஒரு அஸ்டண்ட் கதை சொல்லும்போது யார்கிட்ட இருந்தனா சார் ரெண்டு குருநாதர் தான் சேர்ப்பாங்க. தான் யார்கிட்ட ஒர்க் பண்ணமோ அந்த இயக்குனர் வந்து குருநாதர் சொல்லிட்டு இருந்த காலம் போச்சு. இப்போல்லாம் எங்கே யார்கிட்ட இருந்தீங்கன்னா, நான் இந்த ரேட்டை வேலை பார்த்தேன், நான் அந்த ரேட்டு இந்த ரெண்டு படத்துக்கு வேலை பார்த்தேன், இன்னும் மளிகை வேலை பார்த்தேன் போச்சு இன்னைக்கு. ஆமாம், இன்றைக்கி குருசேஷுங்கிற உறவே போச்சு. எந்த உதவி இயக்குனரும் இன்றைக்கி வந்து நம்ம யார்கிட்ட தொழில் கற்றுட்டோமோ அவங்களுக்கு குருன்னு சொல்கிறதே இல்லை. அந்த வார்த்தையை இன்றைக்கி
இன்றைக்கி அழிச்சிட்டு வருது. இவர்கிட்ட வேலை வார்த்தையும் சொல்கிறாங்களே தவிர என்னோடய குருநாதன் யாரும் சொல்கிறதில்ல. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கும் யாக்குனர் அவர்கள் தன் குருநாதரை நினச்சி இன்றைக்கி அந்த குருநாதனோட பாசத்தில் அந்த பாச வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் பேரில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னொன்று எனக்கு சில பாரராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, பாக்கியராஜ் அசிஸ்டண்ட்டு, மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டு இவங்கெல்லாம் அவங்க அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ண சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமல் இருக்கும். என்ன நம்ம ஒர்க் பண்ண ஆசைப்பட்டவங்க. அப்படி எனக்கு மிகப்பெரிய பொறாமை யாருக்குன்னு சார் மேலே. மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டுக்குமே எனக்கு சின்ன பொறாமல் உங்களுக்கு பார்ப்பேன், நமக்கு அந்த கொடுப்பினை இல்லைன்ட்டு. அப்படி பேசிக்க சொல்ல எப்போ பார்த்தாலும் மகேந்திர சார் அவரை பற்றி பேசணும்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ பாசமாக அதை பழைய நினைவுகளை கொண்டாந்து நிறுத்துவார். அது எல்லாருக்கும் வந்திருக்காது. அதோட இதுதான் இன்றைக்கி அந்த பிரதிபலிப்பு. இயக்குனர் பல வகை இருக்கும். இயக்குனராகிட்ட இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற இடத்த எல்லோரும் பிடிச்ச முடியாது. இங்கே பல பேர் ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள் வந்து வெற்றிப்பட இயக்குனர் ஆயிடலாம். ஆனால் சிறந்த இயக்குனங்கிற அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு சிலர் தான். என்றைக்கு சிறந்த இயக்குனர் அந்த வருஷம் தான் மகேந்திர சார். அவர் சிறந்த இயக்குனர், சாதனையாளர், லெஜண்ட். படம் ஓடிச்சு, வசூலாச்சு, இத்தனை கோடி வசூல், அது வியாபாரம். என் படம் இவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறது அது வியாபாரி ஆயிடுவோம். கலைஞனாக இருக்குன்னா அவன் சிறந்த இயக்குனராக என்றைக்கும் போற்றப்படணும். அப்படி என்றைக்கும் போற்றப்படுறது தான் சிறந்த இயக்குனர். நம்ம சினிமாவில் இருக்கோம், இயக்குனராக இருக்கோம். இது நம்ம அந்த திரையுலகனால நமக்கு பெருமை. நிறைய இயக்குனருக்கு திரைப்பட இயக்குனர்னால அவருக்கு பெருமை. ஆனால் திரைப்படத்துறைக்கே பெருமைங்கிறது மகேந்திரன் சார். அவர் மாதிரி இயக்குனர் இருந்ததுனால எனக்கு தமிழ் பட உலகே பெருமை. என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சாருங்கிறதே இன்ஸ்டியூட். அவரும் இன்ஸ்டியூட் தான். அவர் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்கள, இது கூடுதல் பெருமை தான். இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த இன்ஸ்டியூட் மூலமாக நிறைய கலைஞர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் உருவாகணும் சொல்லி வாழ்த்துக்கு. நன்றி, வணக்கம்.